நாட்டில் ஒரு ஜனநாயக திருவிழா நம்முடைய தமிழ்நாட்டிலும் முதல் கட்டமாக இந்த ஜனநாயக திருவிழா இன்றைக்கு நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஜனநாயக திருவிழாவில் தங்களுடைய உரிமை என்று சொல்லும்போது அது வாக்கு உரிமை. அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பேலட் இஸ் பவர்ஃபுல் than புல்லட். எனவே ஒரு புல்லட்டை காட்டிலும் வாக்கு சீட் என்பது இந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் சரியான வகையிலே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நிச்சயமாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் ஜனநாயக திருவிழாவில் வாக்காளர்கள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாக்களிப்பது ஜனநாயக கடமை. ஏன்னா ஜனநாயக கடமையிலிருந்து யாரும் தவறக்கூடாது. நமக்கென்று வாழ்க்கையிலே அளிக்கப்பட்ட அந்த உரிமை நாம் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்று ஜனநாயக அந்த கடமையை நிறைவேற்ற இந்த நேரத்தில் நான் வாக்காளர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் தேர்தலை பொறுத்தவரை எனவே அதர்மம் வென்றதாக சரித்திரமில்லை. அதே போன்று பணநாயகம் வென்றதாக சரித்திரமில்லை. அதையெல்லாம் தாண்டி அத்துமீறல்கள், ஜனநாயக விரோத செயல்கள், அதையெல்லாம் தாண்டி தர்மம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை இந்த தேர்தல் நிச்சயமாக தக்கவர்களுக்கு பாடம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காலை எங்களுடைய தொகுதிக்கு, அதாவது நம்முடைய பகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் முதல் ஓட்டாக நான் என்னுடைய வாக்கை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? எலெக்ஷன் கமிஷன்ல ஏற்கனவே சொன்னோம், இந்த மாதிரி கோடைக்காலம், இந்த கோடைக்காலம் என்பதனால் பொதுவாகவே வெயில் தாக்கம் அதிகம் இருக்கும். தண்ணீர் வைக்கணும், அதே போன்று ஷாமேனா போடணும். நீங்கள் பார்த்தா ஷாமேனாலாம் போட்டிருக்கு, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதே நேரத்தில் மற்ற வசதிகள் கூட வாக்காளர்களுக்கு வாக்களிக்கின்றவர்களுக்கு திருப்திகரமாக செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்தோம். அதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் என்றுதான் நிச்சயமாக கருத முடியும். குடி தண்ணீர் என்பது மிக மிக முக்கியம். எனவே மதியம் வெயில் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் வேண்டிய அளவுக்கு குடி தண்ணீர் அந்தந்த பாகங்களில் அந்தந்த வாக்குச்சாவடியில் கொண்டு கொடுப்பது என்பது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. அதெல்லாம் நாங்கள் கமிஷன்லேயே எங்கள் கட்சி சார்பில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் செய்வாங்கன்ற நம்பிக்கை. 500 வாக்காளர்கள் விடுபட்டிருக்காங்க. ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க, சரி செய்யப்பட்டிருக்கா 500 வாக்காளர்? இல்லை, இப்போ 500 வாக்காளர்கள் பொதுவாகவே அதாவது அடையாளம் கண்டு எங்களுடைய வாக்குகள் அதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு நீக்கப்பட வேண்டும் என்ற அந்த ரீதியில் அவர்களை பொறுத்தவரை நீக்கியிருக்காங்க. அதனால் அது மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல பூத்துகளில் அந்த மாதிரி டெலீட் என்ற ஆப்ஷன் இருந்தாலே அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் தேர்தல் ஆணையம் நேற்று இரவு சொன்ன மாலையில் பேட்டி கொடுத்தேன். இனிமேலாவது இந்த ஒரு 12 மணி நேரத்தாவது நிச்சயமாக அது விழித்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அடிப்படையில் ஏதாவது அதை உண்மையிலே ஒரு தேர்தல் ஆணையம் வாக்குச்சீட்டு வழங்கி வாக்காளர் பெயர் பட்டியலில் அவர் பெயர் இருந்து அவர் வாக்குச்சாவடிக்கு உள்ளே வரும்போது அந்த வாக்கு இல்லை என்று சொன்னால் அதை விட ஒரு ஜனநாயக விரோத நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு பெரிய ஏமாற்றமாக வாக்காளர் இருக்கும். எனவே அவர்களுக்கும் அந்த வாக்களிக்கின்ற அந்த உரிமையை பெற்றுத்தருவது என்பது தேர்தல் ஆணையத்துடைய ஒரு கடமையாக நிச்சயமாக கருத வேண்டும். ஓகே, தேங்க்யூ.